ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம தான் மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஷேரிங் இஸ் தான் பெஸ்ட் கேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து சோகமா இருக்கேன், என்னால முடியல, துன்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படி யாருமே சொல்லாதீங்க. சோகங்கிறது வந்து வானத்துல இருக்க மேகம் மாதிரி, ஜஸ்ட் அது வரும் போய்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சிங்கிறது வந்து அந்த வானம் மாதிரி நிலையா இருக்கக்கூடியது. நம்ம தான் அந்த மகிழ்ச்சி, நாம தான் வந்து எப்பவுமே மகிழ்ச்சியா வச்சுக்கிற முடியும். அதனால யாரும் வந்து கஷ்டப்படாதீங்க, துன்பப்படாதீங்க. நமக்கான தேர்வு வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தேர்வும் நமக்கான தேர்வு தான். நமக்கு தேவை ஒரே வேலை, ஓஹோன்னு வாழ்க்கை. ஜஸ்ட் வந்து இந்த வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியை மையமா கொண்டுதான் இயங்கணும். வாங்க இன்னைக்கான புதிய வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன் பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, 8ஆம் வகுப்புல இருக்க சொல்லும் பொருளும் தான். ஈஸியா பார்த்துட்டு போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிரந்தரம் அத வந்து என்ன சொல்றாங்கன்னா கால முழுமையும் அப்படின்னு சொல்றாங்க. வன்மொழி வளமை மிக்க மொழி அப்படின்னா நம்ம தமிழை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. நம்ம தமிழ்ல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தான் நண்பர்களே சொல்றாங்க. வைப்பு, வைப்புனா என்ன? நம்ம எங்க இருக்கோம்? நிலப்பகுதியில இருக்கோம். அதனாலதான் அதுக்கு பேரு வைப்பு அப்படின்னு சொல்றாங்க. வைப்புனா நிலப்பகுதி. இசை புகழ், நம்ம இசைஞானி இளையராஜா சாரை பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அவர் வந்து எவ்வளவு புகழ்மிக்கவரா இருக்காரு. ஏன் காரணம்? இசை. இசை அப்படின்னா அதற்கான பொருள் புகழ். சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இந்த இருளை நீக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கல்வி கற்கணும். அதே போல நம்மளை போல கல்வி கிடைக்காம இருக்கிற 4 பேருக்கு அந்த கல்வி செல்வத்தை கொண்டு போய் கொடுக்கணும். சூழ்களினா அறியாமை இருள், சூழ்ந்துள்ள அறியாமை இருள். தொல்லை, தொல்லைனா என்ன பண்றாங்கன்னா பழமை அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சிருக்காங்க. துன்பம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் வச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 2 அர்த்தம் வச்சிருக்காங்க. தொல்லைனா வந்து ஒண்ணு பழமைன்னு சொல்றாங்க, இன்னொன்னு வந்து துன்பம். விசும்பு, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம தான் வானம், நம்ம தான் மகிழ்ச்சி. மேகங்கிறது வந்து பாசிங் கிளவுட், அது பாட்டுல போய்கிட்டே இருக்கும். விசும்பு அப்படின்னா வானம். மரபு, வழக்கம், இது நிறைய குடும்பத்துல சொல்லக்கூடியதுதான். இது வந்து நாங்க வழக்கமா பின்பற்றிட்டு வர்ற ஒரு திட்டம், செயல்முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? பழங்காலத்துல நாங்க அதை பண்ணிட்டு வரோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுதான் மரபு. மரபு என்றால் வழக்கம். மயக்கம், கலவை. மயக்கம்னா ஒண்ணு இல்லைங்க, அதாவது வந்து அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு ஒரே மனநிலையில இல்லாம அப்படி மிக்ஸ்டு மனநிலையில இருப்போம். இதை செய்வோம். இப்ப தமிழ் புக்கை படிப்போமா, இல்லைன்னா சோசியல் சயின்ஸை படிப்போமா அப்படின்னு ஒரு புக்கை படிப்போம் அப்படின்ற அந்த ஒரு நிலை இல்லாம எதை படிப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? அதுதான் மயக்கம்னா கலவை. திரிதல், மாறுபடுதல். திரிதல், மாறுபடுதல். திரிதல் மாறுபடுதல்னா ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயத்துல இருந்து மாறி போறது. பால் எப்படி வந்து தயிரா மாறுது, அது வந்துதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் இப்ப சொல்றேன். இரு திணை, மொத்தம் 2 திணை பார்த்தோம். 6ஆம் வகுப்புல பார்த்தோம். உயர்வு அற்ற திணையை எப்படி சொல்றாங்க? தாழ் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணைன்னு சொல்றாங்க. அப்ப மொத்தம் வந்து நம்ம கிட்ட 2 திணை இருக்கு. ஒண்ணு வந்து உயர் திணை, இன்னொன்னு உயர்வற்ற திணை அப்படின்னு சொல்ல விரும்பல, அதனால அதை வந்து தாழ் திணைன்னு சொல்றாங்க. அததான் வந்து அக்ரிணை அப்படின்னு நம்ம மக்கள் சொல்றாங்க. செய்யுள் அப்படின்னா பாட்டு. ஒண்ணுமே இல்ல, நம்ம எத்தனையோ படம் பார்த்திருப்போம், எத்தனையோ இடத்துல வந்து மியூசிக் ஆல்பம்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். அதுல என்ன வருது? பாட்டு தான் வருது. அது வந்து மியூசிக்லாம் போட்டா பாட்டு, எழுதுனா அது பேரு செய்யுள். ஓகேங்களா? செய்யுள்னா பாட்டு. வழாமை, தவறாமை, அதாவது வளாமையா இருக்கிறது வந்து தவறாமை. தவறாம இருக்கிறதுக்கு பேர் வந்து வழாமைன்னு சொல்லுவாங்க. இது இலக்கண பகுதிகளை வரக்கூடியது. பின்வரும் காலங்கள்ல நம்ம வந்து இலக்கண பகுதிகள் எடுப்போம், அதுல நான் அதை விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். தழால், தழுவுதல், பயன்படுத்துதல். தழால் அப்படின்னா தழுவுதல், பயன்படுத்துதல்.
ஐம்பால். ஐம்பால்னா என்னங்க? நம்ம தான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன சொன்னோம்? அங்க வந்து 2 திணை சொன்னோமா, உயர்திணை அக்ரிணை சொன்னோமா, அதை விரிச்சு சொல்றாங்க, அவ்வளவுதான். உயர்திணையில மொத்தம் 3 வருது. என்னென்ன வருது? ஆண்பால் வருது, பெண்பால் வருது, பலர்பால் வருது. ஒரு ஆணை குறித்து சொன்னீங்கன்னா அது ஆண்பால், ஒரே ஒரு பெண்ணை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அது பெண்பால். மொத்தமா ஒரு ஆண்கள் கூட்டமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பலர்பால். பெண்களை கூட்டமா சொன்னீங்கன்னா அதுவும் பலர்பால். ஆண்களும் பெண்களும் கலந்த ஒரு கூட்டத்தை சொன்னீங்கன்னா அதுவும் பலர்பால். அவ்வளவுதான். இது வந்து உயர்திணையில வரும். அடுத்து வந்து அக்ரிணல்ல என்னென்ன வரும்? அக்ரிணல்ல வந்து பெரிய அளவுக்கு பால் பகுப்பு பண்ணி நம்ம சொல்றது இல்லை. ஒரு மாடு ஒரு ஆடு, அதாவது வந்து நம்ம பெயர்லயே வந்து அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத குறிப்பிட்டுருவோம். இப்ப பசு அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், எருது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும். இதை ஒன்னா குறிப்பிட்டோம்னா இது வந்து ஒன்றன் பால். ஒரு கூட்டமா இருக்குது அப்படின்னா அது வந்து பலவின் பால். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல், அதாவது சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் வேண்டும். அது என்னதான் சுடர் ஒளி விட்டு ரொம்ப பிரகாசமா வெளிச்சமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் இருந்திருக்கணும். அப்பனாதான் அது வந்து பிரகாசமா இருக்க முடியும். தூண்டுதல்னா என்னது? ஆர்வம் கொள்ளுதல். ஆர்வமா நீங்க ஒரு செயல்ல ஈடுபட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க, உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும். பயிலுதல், படித்தல். நம்ம டாபிக் வந்துட்டாங்க, நம்ம படிக்கிறோம், படிச்சுட்டே இருக்கோம், அப்படி இல்லை இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா பயிலுதல், படித்தல். ஈரம், இரக்கம். நம்ம பெரும்பாலான மக்கள்கிட்ட இல்லாத ஒண்ணு, அவ்வப்போது எட்டி பார்க்கக்கூடியது. எப்பனா அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வரும்போது அப்ப பார்க்கும், இல்லைன்னா வெள்ளம் வந்தா அப்ப பார்க்கும், மழை சூறாவளி அப்படிலாம் வந்தா அப்பப்ப பார்த்துக்கிட்டு போகும். அது என்னன்னா ஈரம், இரக்கம். ஈரம்னா அந்த ஈரம் இல்லைங்க, இது வந்து இரக்கம் கொள்ளுதல், அந்த ஈரம். நாணம், வெட்கம். நாணம், வெட்கம். முழவு, இசைக்கருவி. பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு நல்லதொரு இசைக்கருவி. நான் இந்த இசைக்கருவியோடைய இசையை கேட்டது கிடையாது. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க, நானும் மகிழ்ச்சியா இருப்பேன். செஞ்சொல், திருந்திய சொல். நம்ம சொல்ற சொல் எல்லாமே எப்படி இருக்கணும்? திருத்தமா இருக்கணும், மக்களுக்கு புரியக்கூடிய வகையில இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுனா செஞ்சொல்னா திருந்திய சொல். நன்சை, நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையக்கூடிய நிலம். சில இடங்கள்ல வந்து என்ன பண்ணோம்னா நிறைய நீர்வளம் இருக்கும். நம்மளுடைய முன்னாடி இருந்தது காவிரி கழிமுக பகுதிகள், ரொம்ப வந்து வளமானது இருந்தது. காவிரி வந்து வருஷத்துல எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும், செழிப்பா இருந்தோம். இப்ப அப்படி இருக்கான்னு தெரியல. காவிரியில வந்து நீர் ஓடுதோ இல்லையோ, கார் ஓடுது, ஐ மீன் லாரி ஓடிக்கிட்டு இருக்கு, அதை சொன்னங்க. இப்ப வந்து நம்ம அடுத்ததுக்கு போயிருவோம். புன்சை, குறைந்த நீர் உடைய நிலத்தில், அதாவது பயிர்கள் விளையக்கூடிய நிலம். புன்சை, வானம் பார்த்த பூமி அப்படின்லாம் கிராம பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? எப்பயாவது மழை பெஞ்சாதான் அங்க தண்ணிக்கான ஆதாரம் எதுவுமே இருக்காது. மழை பெஞ்சா மட்டும்தான் அங்க வந்து இது பண்ணும். அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய குறைந்த அளவு நீரை வச்சு அவங்க அதுல என்ன விளையுமோ அதை செம்மையா விளைய செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நிலத்துக்கு பேரு புன்சை. வல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பாட்டு வகை. எப்ப பாடுவாங்க? நெல் குத்தும் போது பாடுவாங்க. நெல்லை எதுல குத்துவாங்க? உரல்ல போட்டு உலக்கைய வச்சு குத்துவாங்களா? எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். முகில், மேகம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அட என்னப்பா சோகம் சோகன்ட்டு, அது பாசிங் கிளவுடு, மேகம். அதனால அதை விட்டுட்டு மகிழ்ச்சியா இருக்க வானத்தை பாருங்க, அதாவது விசிம்ப பாருங்க அப்படின்னு சொன்னோமா. முகில்னா மேகம். விண்ணம், சேதம். கண்டிப்பா வந்து நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா அதுல சில சேதம் வரதான் செய்யும். இப்ப நம்ம வந்து தங்கம் வாங்கும் போது சேதாரம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? சேதாரத்துக்கான விலையை நம்ம தான் கொடுக்குறோம். அதுதான் இந்த விண்ணம், சேதம் அப்படிங்கிறது. கெடி கிளங்கி, மிக வருந்தி. நல்லா தானப்பா பண்ணன இந்த பரீட்சைய, இப்படி போய் 1 மார்க்ல போயிருச்சே அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தெரியும் தெரியுமா?
அதுதான் அந்த கெடி கலங்கி, மிக வருந்தி. இந்த வரக்கூடிய பரீட்சையில நம்ம அப்படி வந்து கெடி கலங்கி போகலாம் வாய்ப்பே இல்லை. நமக்கான ஒரு வேலை வந்து உறுதி. வாகு சரியாக. நம்ம என்ன பண்றோம்? வாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி படிக்கிறோம்? சரியா படிக்கிறோம். காதுல தான் கேட்க போறோம். கேட்டுட்டு பரீட்சை எழுதுறோம். அவ்வளவுதான். வாகு சரியாக. சம்பிரமுடன் முறையாக. நம்ம நம்ம டாபிக்கே வச்சுக்குவோம். எப்படி நம்ம படிக்கிறோம்? முறையா படிக்கிறோம். என்ன படிக்கணும்? சிலபஸ்ல இருக்கிறத படிக்கணும். அதுக்கு என்ன தேவை? ஸ்கூல் புக்ஸ் தேவை. அதை வச்சு படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுதான். காலன் யமன். யார் இவரு? அவரே தான் யம தர்மராஜா. காலன் அப்படின்னா யம தர்மராஜா. காலையும் மாலையும். அதுக்கப்புறம் அந்த பாட்டை நீங்க தான் சொல்லணும் எனக்கு. சேகரம் கூட்டம். சேகரம் கூட்டம். ஒரு இடத்துல கூட்டமா இருக்காங்கன்னா என்ன சேகரமா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். சேகரம் அப்படின்னா கூட்டம். மெத்த மிகவும். அவரு மெத்த படிப்பாளி. ரொம்ப பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்காரு. மிகவும் கல்வியில உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் மெத்த மிகவும். காங்கேய நாடு. இது எந்த பக்கத்துல இருக்கு? நம்ம கொங்கு மண்டலத்துல இருக்கு. அங்க மொத்தம் எத்தனை நாடு இருந்திருக்கு? 24 நாடுகள் இருந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் காங்கேயம். தீர்வன நீங்குபவை. தீர்வன நீங்குபவை. ஓடி போயிரும், நீங்கி போயிரும், அகன்று போயிடும் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள். தீர்வனா நீங்கிவிடும். திறத்தன தன்மை உடையன. உவசமம் அடங்கி இருத்தல். உவசமம் அடங்கி இருத்தல். கூற்றவா பிரிவுகளாக. நிழல் இகழும் ஒளி பொருந்திய. பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே. பேர்தற்கு அகற்றுவதற்கு. பிணி துன்பம். திரியோக மருந்து 3 யோக மருந்து. ஓதல் நல்லறிவு. தெளிவு நற்காட்சி. எதுவுமே தெளிவா இருந்துச்சுன்னா நல்லா தெரியும் இல்லைங்களா? அததான் சொல்றாங்க தெளிவுனா நற்காட்சி. பிறவா பிறக்க மாட்டா. நித்தம் நித்தம் நாள்தோறும். ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் நீங்க கேட்டுட்டு மகிழ்ச்சியா இருங்க. வையம் உலகம். உலகம் முழுவதையும் நம்ம என்ன சொல்றோம்? வையம்னு சொல்றோம். மட்டு அளவு. மட்டு அளவு. பேணுவயல் பாதுகாத்தல். சுண்ட நன்கு. திட்டுமுற்று முட்டு தடுமாற்றம். திட்டுமுட்டு தடுமாற்றம். கலன் அணிகலன். முற்றை ஒளிர. முற்றை ஒளிர. வேண்டாவாம் தேவையில்லை. தடம் அடையாளம். நம்ம என்ன பண்ண போறோம்? வெற்றி பெற்று ஒரு தடம் பதிக்க போறோம். அந்த தடம் அப்படிங்கிறது நீங்க தான். நீங்க ஒரு நல்ல அரசு வேலையில போயிட்டீங்கன்னா நீங்க இன்னொருத்தருக்கு அடையாளமா இருப்பீங்க. அதாவது தடமா இருப்பீங்க. நம்ம ஊர்ல இவர் தான் முதல்ல படிச்ச அரசு அதிகாரி ஆனாரு, அவரை போல ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி அப்துல் கலாமை பத்தி பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களோ அந்த மாதிரி உங்களையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அதுதான் தடம் அடையாளம். அகம்பாவம் செருக்கு. நம்ம கிட்ட இருக்க கூடாத, இருக்க வேண்டாத ஒரு பண்புனா அந்த அகம்பாவம் செருக்கு. அது இல்லைன்னா நம்ம ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிடுவோம். புத்தி அறிவு. புத்திங்கிறது அறிவு. உள்ளம் அப்படின்னா என்னது? மனம். உள்ளம்னா மனம். லாபம்
அப்படின்னா பலன். ஏதோ ஒண்ணு நம்ம செய்யறோம், அதுல இருந்து நமக்கு வந்து வருவாய் வந்ததுன்னா அதுக்கு பேரு தான் லாபம். அது என்ன சொல்றாங்க? பலன் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணி நினை. எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பல பேர் பல நேரங்களில் சொல்லியிருப்பீங்க. இப்ப அது நமக்கு தேவையா? நமக்கு தேவை வேலை, நமக்கு தேவை படிப்பு. அதை தான் சொல்றாங்க. பண் இசை. அங்க வந்து நம்ம இசைனா புகழ்னு பார்த்தோம். இங்க வந்து பண்ணுனா இசைன்னு பார்க்கிறோம். பண்ணுன்னா என்னது? பாட்டோடு கூடிய இசை. அந்த பாட்டும் இசையும் இணைஞ்சா எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும் இல்லைங்களா? அதுதான் பண் அப்படின்னா இசை. கனகச்சுனை பொன் வண்ண நீர்நிலை. மத வேலங்கள் மத யானைகள். முரலும் முழங்கும். பழவை முதிர்ந்த மூங்கில். அலர்ந்தவர் வறியவர். செராமை வெறுக்காமை. கிளை உறவினர். அத கிளைனா என்னது? அடுத்தடுத்து வரக்கூடியது. அப்படின்னா ஆங்கிலத்துல கிளைனா பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மரத்துக்கு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடியவங்க தான் நமக்கு உறவினர்கள். நமக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி, எதிர்த்தாப்புல இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே நமக்கு உறவினர்களா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்தது போலாம். பேதையார் அறிவற்றவர். அறிவில்லாதவங்களை என்ன சொல்றாங்க? அறிவற்றவர்னு நேரடியா சொல்லாம பேதையார் அப்படின்னு சொல்றாங்க. நோன்றல் பொறுத்தல். நோன்றல் பொறுத்தல். மறாமை மறவாமை. மறாமை மறவாமை. போற்றார் பகைவர். பொறை அப்படின்னா பொறுமை. பல வாட்டி இதை நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய வெற்றி வர்ற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். நமக்கான வெற்றி நிச்சயம். அதனால அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். வாரி வருவாய். வாரினா வருவாய். பாத்தீங்களா? பொறுமையா இருந்தீங்கன்னா வெற்றி வரும். வெற்றியை தொடர்ந்து என்ன வரும்? வருவாய் வரும். எஞ்சாமை குறைவின்றி. அப்படியே ரிலேட் பண்ணிக்கோங்க. பொறுமையா இருக்கீங்க. பொறுமையா இருந்தா அதுக்கப்புறமா என்ன வருது? வெற்றி வருது. வெற்றி வந்தா என்ன பண்ணுது? வருவாய் வருது. அந்த வரக்கூடிய வருவாய் எப்படி வருது? குறைவில்லாம வருதான். முட்டாது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது வாட்டமில்லா. வைகுக தங்குக. ஓதை ஓசை. வெறியி அஞ்சி. யானர் புது வருவாய். நீங்க புதுசா வந்து ஒரு அரசு பணியாளரா ஒரு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து என்ன வரும்? உங்களுக்கு புது வருவாய் வரும். மரளி காலன். யமனுக்கு இன்னொரு பேரும் சொல்லியிருக்காங்க. மரளி காலன். வலிவர் நழுவி ஓடுவர். கரி யானை. யானை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கருப்பா இருக்கும் இல்லைங்களா? அததான் அப்படியே சொல்றாங்க. கரினா யானை. பிலம் மலைக்குகை. தூறு புதர். தூறு வந்து நம்ம கலைச்சொற்கள்ல பார்த்துருக்கோம். அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. கலைச்சொற்கள்ல தூறுனா என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தூறு புதர். மண்டுதல் நெருங்குதல். மண்டுதல்னா நெருங்குதல். அருவர் நமக்கு தான் சொல்லியிருக்காங்க. தமிழர். அருவர்னா தமிழர். இறைஞ்சினர் வணங்கினர். இறைஞ்சினர் வணங்கினர். உணன்றனர் சினந்து எழுந்தனர். உணன்றனர் சினந்து எழுந்தனர். முளை மலைக்குகை. முளை மலைக்குகை. சீவன் உயிர். சீவன் உயிர். வையம் உலகம். ஏற்கனவே வந்துச்சு, திரும்பவும் ஒரு வாட்டி வந்திருக்கு. சத்தியம் அப்படின்னா என்னதுங்க? சத்தியமா சொல்றேன், இந்த பரீட்சையில நான் பாஸ் ஆயிருவேன், வேலைக்கு போயிருவேன் அப்படின்னா என்ன? உண்மை. உண்மையா? சபதம் சூளுரை. நான் அடிச்சு சொல்றேன், இந்த தேர்வு நமக்கான தேர்வு, நமக்கானது. அதுதான் வந்து என்னது? சூளுரை.
சபதமா சொல்றோம் இல்லைங்களா, அதான் சூளுரை. ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே நமக்கு கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, யார் கொண்டு வந்து கொடுப்பா? போஸ்ட்மேன் தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்ப அதை வாங்கின உடனே அப்படியே வானத்துல அப்படியே மெல்ல 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 சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கும்ல. நம்ம பாஸ் ஆகும்போது கூட அந்த மகிழ்ச்சி இருக்காது, அந்த கடிதத்தை கையில வாங்கும்போது அது இருக்கும். அதுதான் என்னது, ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி. நம்ம இருக்கிறது தான் அது. மோகித்து விரும்பு, மகிழ்ச்சியா நம்ம இருக்க போறோம், இந்த கடிதம் நம்ம கையில கிடைக்க போகுதுங்கிறத விரும்பி வாழணும். நமன், யமன். யமனுக்கு பாருங்க நிறைய சொற்கள் கொடுக்குறாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு கூட கொடுத்து தவறானது அப்படின்னு கூட கேட்கலாம். நாணாமல், கூசாமல், சித்தம், உள்ளம், உய்மீன், ஈடேறுங்கள், நம்பர், அடியார், ஈயில், வழங்கினால், படமாட கோயில், படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோவில், பகராய், தருவாய், பராபரம், மேலான பொருள், ஆனந்த வெள்ளம், இன்பப்பெருக்கு. அந்த வேலை உங்களுக்கானது உறுதியானவனே, நீங்க நாளைக்கு வேலைக்கு போக போறீங்க, ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்க வீடு எப்படி இருக்கும்? அப்படியே ஆனந்த வெள்ளத்துல, எல்லாரும் அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்துல இருப்போம். அடடா, நம்மள ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைச்சிருச்சு, அரசு அதிகாரியா ஆயிட்டோம் அப்படின்னு மகிழ்ச்சியா இருப்போம் பாத்தீங்களா. வீடே அப்படியே ஒரு குதூகலமா, ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அதுதான். அறுத்தவருக்கு, நீக்கியவருக்கு, நிறை, மேன்மை, அழுக்காறு, பொறாமை, பொறை, பொறுமை. திரும்பவும் கொடுத்திருக்காங்க, பொறை, பொறுமை. மதம் அப்படின்னா ஒரு கொள்கை, கொண்ட கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். பொச்சாப்பு, சோர்வு. நம்ம தமிழர்கள் பார்த்துக்குங்க, மதம் அப்படிங்கிறத ஒரு கொள்கையா தான் வச்சிருக்காங்களே தவிர்த்து அது ஒரு வழிபாட்டுக்குரியதா வச்சுக்கிட்டு யாரும் சண்டை போட்டுக்கிட்டுல. நம்ம இப்ப இருக்க மாதிரி அதை ஒரு கொள்கையாத்தான் கடைபிடிச்சிருக்காங்க. இகழ், பகை. இகழ்னா என்னது? பகை. மையல், விருப்பம். மையல், விருப்பம். நமக்கு எது மேல விருப்பம்? அந்த அரசு பணி, அதுக்கான கனவு நம்மகிட்ட இருக்கு, நமக்கான விருப்பம் அந்த அரசு பணி. மண்ணும் நிலை பெற்ற, மண்ணும் நிலை பெற்ற. ஓர்ப்பு, ஆராய்ந்து தெளிதல். ஓர்ப்பு, ஆராய்ந்து தெளிதல். எது நல்லது கெட்டதுன்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கோம் இல்லைங்களா. எந்த பாடத்தை நிறைய படிச்சா நிறைய மார்க் வரும், அதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க. அதுதான் ரொம்ப ஆராய்ஞ்சு இதை படிக்கலாம், இது நிறைய ஸ்கோர் நமக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அத்தோட 8ஆம் வகுப்புக்கான சொல்லும் பொருளும் இதை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு புத்தம்புது வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோகங்கிறது மேகம் மாதிரி, நான் திரும்பவும் சொல்றேன். அதெல்லாம் விட்டுட்டு உங்க வேலை படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நமக்கான வேலை நமக்கே தான் அது எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கும். இந்த நாள் அப்படிங்கிறது உங்க மனசுல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க பார்க்கையில இதே வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நான் வேலை வாங்கிட்டேன், வேலை வாங்கின கையோட உங்களுக்கு நான் கமெண்ட் பண்றேன் அப்படின்னு கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 4 இல்ல 40 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான். ஏன் அப்படின்னா நம்ம கல்வி கற்கிறோம் அப்படிங்கிறது நமக்கானது. அதே போல மற்றவங்களுக்கு கற்பிக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான பணி. அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் நம்ம இது பண்றது என்னன்னா, காதால தான் கேட்கிறோம். காதால கேட்டா போதும். ஆயிரக்கணக்கான பாட்டை கேட்கிறோம், உடனே அந்த பாட்டை பாடுறோமே எப்படி
காதால கேட்கறதுனால மட்டும்தான். நம்ம எங்கேயாவது அந்த பாடல்களை வரி எடுத்து வச்சுக்கிட்டு வரிக்கு வரி அதுக்கப்புறமா வார்த்தைக்கு வார்த்தை உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? கிடையாது. கேட்குறோம், பாடுறோம், அவ்வளோதான். கேட்கறதோட முக்கியத்துவம் அங்க இருக்கு. நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ஸ்கோருங்கிறது உயர்ந்துகிட்டே போகும். செல்வத்திலே சிறந்த செல்வம் எது அப்படின்னா செவிச்செல்வம் தான். அதனால கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இணையத்துல இருக்கோம், இணைந்து கற்போம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் மற்றொரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.